கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் பேச வேண்டும். எல்லாம் கண்களை மூடி நாம் தேவனை கர்த்தருக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறீரே. இதோ தேவ ஜனங்களாக எங்களோடு கூட நீ பேசும்படியாக வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி தாழ்த்தி வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவ வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் சீர்படுத்துதலையும் ஆண்டவரே சகல நல்லொழுக்கத்தையும் எங்களுக்கு கற்றுத்தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசுவீராக, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. அப்பா, உங்களுடைய வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வந்திருக்கிற யாவரையும் இவனை கர்த்தர் உங்களுடைய வார்த்தையில் பலப்படுத்துவீராக. பேசுகிற அடியனை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மகிமையினாலும் உங்களுடைய பிரசனத்தினாலும் மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தை எங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். நீரே எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த சிலுவையில் மறையில் எங்களை மறைத்து நீ வெளிப்படுவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனை வந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் தருகிற ஒரு சந்தோஷம். ஆகையினால தொடர்ந்து இந்த ஆராதனை முடியும் மட்டுமாக நாம் பொறுமையாக கடந்து நாம் செல்லலாம். இந்த ஆராதனை முடிவில் நமக்கு பரிசுத்த திருப்பந்தி உண்டு. நாம் பொறுமையாக இருந்து இந்த திருப்பந்தியில் நாம் கலந்து கொண்டு நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு திருப்பந்தியின் ஆராதனையின் போது நாம் சுத்திகரிப்பின் செய்தியை தியானித்து வருகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கும் நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7 வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7 வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹல்லேலூயா. சரி, மீண்டுமாக இந்த வசனத்தை நாம் வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நல்லா கவனிக்கணும். வார்த்தை தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் கொண்டு வரப்போகுது. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் நல்லா கேட்பீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வார்த்தை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன். எதில் ஜெயம் கொள்ள வேண்டும், எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும், எப்போது ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எல்லாவற்றையும் என்று சொன்னால் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின எல்லா நன்மைகளையும், அது மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்தையும். அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவன் அளிக்கப்பட்டதான சகல நன்மைகளையும் இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன பண்ணுவான்னா விடாமல் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. அவனும் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லி இன்றைக்கு தேவனை கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். அப்ப ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் தான்
தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதை கற்றுத் தருகிறார், எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும், எதை ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் தான் பாருங்க எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் என்று சொல்லி நாம் வாசித்தோம் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயமான பாதையில நடத்துகிற வாழ்க்கை. இதுல தோல்வியே கிடையாது. நீங்க சரியாய் நீங்க ஆண்டவரை நீங்க பற்றி கொண்டா உங்க வாழ்க்கையில என்ன இல்லை, ஃபெயிலரே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஜெயமான பாதையில அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கும் தேவன். நம்முடைய தேவன் ஜெய கிறிஸ்து. அவருக்கு தோல்வியே இல்லை. அவர் வந்தாரு, பூமியையே பிசாசு எல்லாவற்றையும் பாவத்தை ஜெயித்து அவர் என்ன பண்ணாரு? அவர் கடந்து போனார். அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் யாவரும் அடியேனும் பாருங்க, எல்லாருமே தேவ ஜனங்களா இருக்கிற யாவருமே ஜெயம் கொள்ளுறவர்களாக வாழணும். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம வந்துட்டோம். ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், தேவ சமூகத்தில் இருக்கலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம். ஆனா ஜெயம் கொள்றோமா? அதான் ரொம்ப இன்னைக்கு கேள்வியான ஒரு வாழ்க்கையில. நம்ம ஜெயம் கொள்ளுகிறோமா? உங்களை ஒரு கேள்வி நான் கேட்குறேன். நம் ஜெயம் கொள்ளுகிறோமா? உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயம் கொள்வீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயத்தை நீங்க எதனா சந்திச்சிருக்கிறீங்களா? பாருங்க, உங்க குடும்பத்துல நீங்க ஜெயத்தை சந்திச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய வேலையில நீங்க ஜெயத்தை சந்திச்சிருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அவர் வாழ விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கு அவரே உதவி செய்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. நீங்கள் ஜெயம் கொள்ளுவதற்கு, நீங்கள் ஜெயமான பாதையில வாழ்வதற்கு, பயணிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். யார் உங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை, கர்த்தர் உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? தம்முடைய தூதன் மூலமாக உதவி செய்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இந்த தூதன் எப்படி வேலை செய்கிறார்னாக்கா, நம்மை அவர் பாதுகாக்கும்படி கர்த்தர் கொடுத்த தூதன். அல்லேலூயா. அப்போ தூதன் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களுக்கு என்ன பண்றாரு? உங்களை நடத்துகிறார். மூன்றாவது, தம்முடைய ஆவினால உங்களை என்ன பண்றாரு? உங்களை போதித்து நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்களா இருக்கிற நம்ம வாழ்க்கையில 3 வழிகளில் கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு ஜெயம் கொள்ளும்படி நமக்கு அவர் உதவி செய்து நம்மை அவர் ஜெயமான பாதையில நடத்தும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம தான் இப்படிப்பட்ட பாதையில நம்ம பயணிப்பது இல்லை. நம்ம இஷ்டம் போல நம்ம என்ன பண்றோம்? நம்ம பயணிச்சுக்கிறோம். நான் இஷ்டம் போல நம்ம ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு வாழ்வது உண்டு. நம்ம கவனிக்கணும். தேவ ஜனங்களாய் நம்ம இருக்கிறோம். தேவ ஜனங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜெயமான பாதையில அவர் வாழ விரும்புகிறார். அவரே நமக்கு உதவி செய்கிற தேவன். பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவனாய் கர்த்தர் ஜெயமான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நல்ல படித்து அவர் என்ன பண்ணுறான்னா, நல்ல எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அதிக மதிப்பெண் எடுக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுறான்னா ஜெயத்தை தருகிறவர், தோல்வியை தருகிற தேவன் அல்ல. வாலிப பிள்ளைங்க பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்கிறார். பாவத்தின் இச்சைக்கு, உலகத்துக்கும், அவர்கள் பார்க்கதான உலக ஆசாபாசங்களுக்கெல்லாம் ஜெயிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க நம்ம பார்க்குறோம், இதுதான் பேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இதுதான் ட்ரெண்டு அப்படின்றோம். இதெல்லாம் ஆண்டு விரும்பலை. அதெல்லாம் நம்மக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? ஜெயிக்கக்கூடாது. நம்ம தான் என்ன பண்ணோம்? அதை ஜெயிக்கணும் இல்லையா? உலக ஆசாபாசங்கள்லாம் எத்தனையோ பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அது ஒவ்வொன்றும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது நம்மை ஆளுகை செய்யணும்னா நம்ம தோத்துட்டோம். நம்ம அதை எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் நம்ம ஜெயிச்சிட்டோம். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு அதே தான். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் பாருங்க, நயவஞ்சகமான காரியங்களை கொண்டு வருவான், தீமையான காரியங்களை, இச்சையான காரியங்கள்லாம் கொண்டு வரான். ஆனால் அதை நம்ம ஜெயிக்கிறோமா? அதை தான் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதை ஜெயிப்பதற்கு நமக்கு வேத வசனத்தை தருகிறார். அவர் ஜெயிப்பதற்கு ஆவியானவர் கொடுக்கிறார். நம்ம இந்த பலத்தில் தான் நம்ம பண்ணணுமா? ஜெயிக்கணும் இல்லையா? இன்றைக்கு பெரியவங்க, இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிறீங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் நீங்களால் ஜெயிக்க முடியுதா? யோசித்து பாருங்களேன் இல்லையா? எப்போ பாரு எனக்கு பிரச்சனை, எனக்கு கஷ்டம், எனக்கு துன்பம், எனக்கு தான் வருது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தோக்குறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு சகலத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு.
இவர்னால நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி நம்ம எத்தனை பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில அது போவே போகாது. அது ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணோம், நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் அதன் மத்தியில் எல்லாவற்றையும் தாண்டி வருவதுதான் தேவனாய் கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கை. இன்றைக்கு வேலை செய்கிற அநேகருக்கு கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறார். எப்படியாகிலும் உயர்வு, எப்படியாகிலும் பாருங்க, கர்த்தரை கொண்டு என்ன பண்ணோம், அவர்கள் முன்னேறி வரணும். அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஓனர் சரியில்லைப்பா, அதனால வேற வேலை போ, இந்த வேலை சரியில்லை அந்த வேலை போ, இப்படியே நீ போயிட்டே இருக்கணும். ஏன்னாக்கா நீ தோத்துட்ட, உன்னால் என்ன பண்ண முடியல, அங்கே நிற்க முடியல. ஏன்? கர்த்தருடைய வழியை நடத்தல உனக்கு இல்லை, ஆகையினால நீ தோற்று போற. நல்லா கவனிக்கணும், கர்த்தர் அதை விரும்பல. கர்த்தர் உன்னை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறார். கர்த்தர் உதவி செய்கிற தேவன். இன்றைக்கு ஊழியம் செய்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் பலவீனத்தெல்லாம் கொண்டு வருவார் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வழி நடத்துகிற தேவன். பிசாசானவன் என்ன பண்ணுவானா பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, ஊழியம் செய்கிறவனுடைய வாழ்க்கையில கூட பலவீனங்களை, உபத்திரவங்களை, பாடுகள்லாம் கொண்டு வந்து ஊழியமே செய்யாதபடிக்கு எத்தனை சூழ்நிலை கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவர் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியால், அவர் விரும்புகிறபடியால் நம்ம என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் உதறிவிட்டு நம்ம மீண்டுமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது அதான் ஜெயிக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ எத்தனை உபத்திரம் வந்தாலும் ஊழியம் செய்கிறவர்கள் பாருங்களேன், அப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியில் எழும்பி கர்த்தருக்காக நிற்கும்போது அதெல்லாம் சைலண்டாக அது ஓடுகிறது இல்லையா. வயதான வாழ்க்கையில் பாருங்களேன், நம்ம ஜெயம் கொள்ளுறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு எத்தனை பேர் வயதான வாழ்க்கையில் பலவிதமான பலவீனங்கள், சரீரத்தில் வேதனை, வியாதி இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவானாக்கா, நீ அவ்வளோதான் அப்படியெல்லாம் பிசாசு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் பாருங்க, கர்த்தர் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறபடியால் நம்ம எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது, கலங்கவோ பயப்படக்கூடாது. அல்லேலூயா. வந்தால் வரட்டும், போனால் போகிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரியான வாழ்க்கை என்னைக்கு வருமோ வேதனை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம் இல்லையா. ஆகையினால பாருங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கை அவர் வாழ விரும்புகிறார். சிறியோராக இருந்தாலும் சரி, அது வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது குடும்ப ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேலைக்கு போகிற நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஊழியம் செய்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வயதாய் போய் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை அவர் விரும்புகிறார். அப்படியே அவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், இந்த ஆராதனை வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் எனக்கு ஜெயமே இல்லை, நான் தோல்வி தான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்டதான தோல்வியை நீங்கள் சந்தித்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதாகமத்தில் வாழ்ந்த எல்லா தேவ மனுஷர்களும் ஜெயத்தை தான் சந்திச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது பாருங்க, அநேக தேவ மனுஷர்கள் அவர்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியல? வேதத்தில் வாசிக்கலாம் பாருங்களேன். ஒரு மனுஷன் குறித்து இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம் பாருங்களேன். கர்த்தர் அநேக மனுஷர்களை ஜெய வீரர்களாக, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுகிற மனுஷர்களாக, தேவ மனுஷர்களாக தேவனாய் கர்த்தர் அவர்களை நடத்தினார். வேதத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தருவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நம்ம வாசித்தோம், தரியுவின் ராஜ்யபாரம் காலத்திலும். அப்படின்னா இவர் ஒரு ராஜா, மேதியா அரசாண்ட, அதாவது மேதியா அரசாங்கத்தின் ராஜா தரியு. அதுக்கப்புறம் பெர்சியா ராஜ்யம் வந்துச்சு. பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ராஜாவா வர்றாரு. எந்த ராஜா வந்து போனாலும் தானியேலை ஒன்றுமே பண்ண முடியல. காரணம் ஏன் தெரியுங்களா? அவன் தேவ மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. எந்த ராஜா ஆண்டாலும் இந்த தானியேல் அவன் தேவ மனுஷனாக இருந்ததுனால அவன் காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ மனுஷனாக இருக்கிற, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் நம்ம இன்னும் அதை நாம் பெற்றுக்கொள்ளலை, இன்னும் ஜெயத்தை நாம் சந்திக்காமல் இருக்கிறோம்? நம்மை நாமே இன்றைக்கு கேட்கிற ஒரு கேள்விதான். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறார் ஜெயமுள்ள வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் பாருங்க, இந்த தானியேலின் காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருந்துச்சு. ராஜாலாம் ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுக்கு வேண்டிய பாருங்க, யாருக்குமே இல்லாத ஸ்லாக்கியத்தெல்லாம் அந்த ராஜாக்கள் மூலமாக அந்த தானியேல் என்ன பண்ணானா, சுதந்திரிச்சு கொண்டானா.
பாருங்க, நீங்க வேதாகமத்தில் தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் போது தானியேல ராஜா என்ன பண்ணாராம், அவனுடைய பாதத்துல விழுந்து வணங்கும்படி செய்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு வெகுமதிகளை கொண்டு வந்து நிரப்பினாராம். காரணம், தானியேல் தேவ மனுஷனா இருக்கிறாரு, அவர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கை நாம கூட வாழும்படி அவர் விரும்புகிறார். அவர் நமக்கு அப்படிப்பட்டதான வழியை நமக்கு கற்று தருகிறார். அப்படியானால் இந்த தானியேலின் வாழ்க்கை எப்படிதான் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கும் போது பாருங்க, அதை நம்ம வாசித்து நம்ம கவனித்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஜெயத்தை அவர் கற்றுத்தந்து அவர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, முதலாவது இந்த தானியேலுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது, எப்படிப்பட்ட வாழ்க்கை அவன் வாழ்ந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவது அவன் சொல்லப்படுகிறது தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தையை நம்ம நடுவுல படிச்சோம் இல்லையா, அதை மீண்டுமா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்களேன். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில முதலாவது ஜெப வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில நம்ம வாசித்தோம். ஜெபமானது அவனுடைய வாழ்க்கையில இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்ததான் பாருங்க. அவன் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் மத்தியில அவன் வாழ்ந்தாலும், அவன் தேவனை தேடுகிறதுல குறைவில்லாமல் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழணும்னாக்கா ஜெப வாழ்க்கை முக்கியம். கவனிக்கணும், ஜெப வாழ்க்கை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. முதலாவது அஸ்திபாரமே ஜபம்தான். அப்போ இந்த தானியேலை ஏன் அசைக்க முடியல, இந்த தானியேலுக்கு ஏன் சகலமும் ஜெயமுள்ளதா இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு பேஸ்மெண்ட்டே அவன் ஜபம்தான். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். எப்படிப்பட்ட ஜபம் சொன்னா பாருங்க, அவன் எப்படி செய்தானா, அவன் தான் செய்து வந்தபடியே அவன் ஜெயித்தானா, அவன் ஜெபித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. தான் முன் செய்து வந்தபடியே. நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம பின்பதாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து பாருங்களேன், ஏன் என் வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கை நான் வாழ முடியல அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம நன்றா இருந்தால் தான் ஜெபம் பண்ணுவோம் உற்சாகமா, இல்ல பாட்டு பாடி உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம் நல்லா இருந்தா. ஒருவேளை பாருங்க, சில குறைவுகள் வரும்போது சில என்ன பண்ண மாட்டாங்க, நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க, குறைவு வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. என்னன்னாக்கா அந்த குறைவே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைச்சு என்ன பண்ணுவோம், ஜெபமே பண்ண மாட்டாங்க. சிலர் பாருங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் அப்படி நெருக்கும் போது தான் அவங்களுக்கு தூக்கமே வராது, அப்போ ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் தூக்கம் வரல, அதனால என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு அப்பதான் ஆண்டவரை தேடுவோம். ஆனா அதுல இருந்து விடுதலை ஆயிட்ட பேர் என்ன பண்ண மாட்டாங்க, தேட மாட்டாங்க. நெருக்கம் வரும்போது தேடுவாங்க, ஆனால் அதுல இருந்து விடுதலை ஆயிட்ட பேர் என்ன பண்ண மாட்டாங்க, தேட மாட்டாங்க இல்லையா. இன்றைக்கு ஜெபத்துக்கு பாருங்க, அப்படிப்பட்ட நல்லா ஆயிட்ட பிறகு வேதனையா இருக்கும் போது என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நீ தான் சுகமாக்கணும், நீ தான் சுகமாக்கணும், ஜெபம் அப்போ வரும். ஆனா சுகமாயிட்ட பேர் பாருங்களேன், ஜெபத்துக்கு ஒரு ரெஸ்ட். முதல் எதுக்கு ரெஸ்ட், அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை, ஜெபத்துக்கு ரெஸ்ட். ரெண்டாவது அவங்க லீவ் விட்டுருவாங்க, இன்னைக்கு லீவ், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கணும், டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும், வேலைக்கு போகிறது டைம் இருக்குது, ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அறுக்க பறக்க ஜெபம் பண்ணிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ஏற கைட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா இதுதான் உன்னை ஜெயமாக நடத்த போகுது, அதுக்கே முக்கியத்துவம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், அடுத்த காரியத்துக்கு இன்றைக்கு அவள் போவார்கள், ஜெபத்தையே சிலர் மறந்து போவார்கள், ஜெபமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி மறந்து போவார்கள். ஆனால் பாருங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எந்த மகிழ்ச்சியா இருந்தாலும், நாம் தேவனை கர்த்தரை தேடுகிற ஜெபிக்கிற அதை ஜெப வாஞ்சியை நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க மறக்கவே கூடாதுங்க. அல்லேலூயா. இந்த தானியேல் அப்படிதான் இருந்தார். இந்த தானியேல் பாருங்க, எந்த சூழ்நிலையில அவன் வாழ்ந்தாலும் தான் எப்போதும் போல ஜெபிக்கிற அந்த பழக்க வழக்கமுடையவனா இருந்தான். நல்லா கவனிக்கணும், தான் முன் செய்து வந்தபடியே அப்படின்னாக்கா அப்படிப்பட்டதான ஒரு பழக்கத்தை அவர் கற்றுக்கொண்டார். முன் செய்து வந்தபடினாக்கா அவர் என்ன பண்ண, 3 வேளை ஜெபிக்கிறார். அந்த டைம் அவர் என்ன பண்ணார், ஃபாலோ பண்றாரு.
அந்த டைம் வந்தாக்கா அவர் என்ன பண்ணார், ஜெபிக்கும்படி போகிறார். அவருக்கு ஒரு பழக்கப்படுத்திட்டாரு, அதனால் அவர் வழக்கமாயிடுச்சு. இந்த டைம் வந்து அவர் என்ன பண்ணுவார், ஜெபிக்க போயிடுறாரு. கரெக்டாக நல்லா கவனிக்கணும். ஆகையினால தான் அவருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற பழக்கத்தை ஆரம்பித்தார். அதுவே வாழ்க்கையில் தான் முன் செய்து வந்தபடியே வழக்கமாக அவர் என்ன பண்ணான்னா ஜெபிக்க கடந்து போயிட்டார். பாருங்களேன், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாய் அவனை நடத்தினது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்களேன், ஜெபிக்கும்படி நம்ம பழகுவோமானால் அதுவே நாளடைவில் நம்முடைய வாழ்க்கையில் அது வழக்கமாக மாறிடும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க பழகணும். நீங்கள் பழகினாதான் அது நமக்கு அந்த பழக்கமானது அது வழக்கமாக மாறிடும். இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க வழக்கம் தான் அடுத்தது வழக்கமாயிடும். அது கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி இல்லையா. நிறைய பேர் இருப்பாங்க, ஆரம்பிப்பாங்க, பழக்கம் ஒன்றுமே தெரியாது, பழகுவாங்க. ஆனால் அது எப்படி ஆகிடும்னாக்கா அதுலேயே வழக்கமாயிடும். அது ஒரு பெருசாக தெரியாது அவங்களுக்கு. இதே போல தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நீங்கள் ஜெபிக்கிறத நீங்கள் பழகினீங்கன்னா அதுவே உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா அந்த நேரத்தை தான் முன் செய்து வந்த வழக்கமாய் அது மாறும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இந்த தானியேலினுடைய வாழ்க்கையானது வழக்கமாய் ஜெபிக்கிற அந்த வாழ்க்கை, அதனாலே பாருங்க ஜெயத்தை கொண்டு வந்ததான். அப்போ வழக்கமாய் அவன் கர்த்தரை சரியாய் தேடிக்கொண்டே இருந்ததுனால கர்த்தர் அவன் காரியத்தை எல்லாம் அவனுக்கு உதவி செய்து அவனுடைய வாழ்க்கையெல்லாம் ஜெயமாய் அதை நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், அப்போஸ்தல நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஷீலாவும் ஊழியம் செய்த போது இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவனாய் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிக்கலாமா? அப்போஸ்தல புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரைக்கும் வாசிக்க போறோம். கவனிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. வசனம் சொல்லி வாசிமா. 16:9 அப்படிதானே? 16:9. சரி. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மிக்கேதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கோதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கோதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராவுக்கு தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய், இங்கதான் முக்கியமான வசனம், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, இங்க என்ன சொல்லப்படுகிறது, வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம் இருந்துச்சு. கவனிக்கணும். இந்த இடத்துல வரும்போதெல்லாம் உங்களுக்கு வழக்கம் என்னன்னாக்கா, ஒரு ஆற்றின் அருகே அவள் என்ன பண்ணுவான்னா ஜெபிக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. 2 பேர் என்ன செய்வாங்கன்னா, அங்க வருகிற அவர்களுடைய அந்த பிலிப் பட்டணத்தில் இருக்கிற வருகிற விசுவாசிகளோடு கூட அல்லது அவளோட கூட ஊழியர்களோடு கூட அவன் ஜெபிக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. இந்த வழக்கத்தின்படியே அப்போஸ்தலனாகிய பவுலும் ஷீலாவும் என்ன பண்ணான்னா அந்த ஆற்றின் அருகே போயிட்டு அவன் ஜெபிக்கிற அந்த இடத்துல அவன் போறாங்க. ஆனா நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். பாருங்களேன். அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டார் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் இனி கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினாள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முக்கியமான வார்த்தை என்னக்கா, அல்லேலூயா. கவனிக்கணும். இங்க இந்த பவுலும் ஷீலாவும் அவர்கள் ஆற்றின் அருகே அவள் என்ன பண்ணலாம், வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஜெபிக்கும்படி போறாங்க. ஆனா அநேக ஸ்திரீகள் இருக்கிறத பார்த்த உடனே இவர்கள் வழக்கமாய் செய்கிற அந்த ஜெப அந்த காரியங்கள் எப்படி கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் எப்படி கொண்டு போறார் பாருங்க. ஆண்டவர் கிரியை செய்கிறத நீங்க பார்க்கணும். அப்போ இவர்கள் அங்கே கூடியிருந்த ஸ்திரீகளுக்கு
அவர்கள் உபதேசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வழக்கமாய் செய்கிற ஒரு ஜப ஒரு வாழ்க்கை அவள் எப்படி நடக்குதான் பாருங்க. உபதேசிக்கும்படி அந்த நாட்கள்ல அவர்கள் தொடங்கினார்கள். அப்போ உபதேசித்த போது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தியாத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிற வசதி வாய்ந்த ஒரு பெண் இருந்தான் இல்லையா. அவ தேவனை வணங்குற ஒரு கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறான். லீதியாள் என்னும் ஒரு அந்த ஸ்திரீ அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், எல்லாமே கேட்கறான். ஆனா இவர்கள் வழக்கமாய் போகிறதுனால கர்த்தர் என்ன பண்ணாராம், அவளுடைய இருதயத்தை திறந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் வழக்கமாய் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் இருக்குமானால், கர்த்தரை ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால், உங்களுக்காகவும் கர்த்தர் என்ன பண்ணாலும் ஒரு காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இது இந்த ஒரு காரியம் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்காக அவர் எதை செய்ய வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணுவாரு, அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் இந்த லீதியாளின் இதயத்தை திறந்தார். காரணம் என்னன்னாக்கா பாருங்க, இவர்களுடைய அன்றாட வழக்கமானது ஒரு காரியத்தை, ஒரு புதிய ஒரு சிறிய தேவனாய் கர்த்தர் பாருங்க, அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அவனுடைய இருதயத்துல போய் பதியும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணலாம், திறந்து கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கவனிக்கணும், வழக்கமாய் நாம் செய்கிற ஜபங்களுக்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்க இன்றிலிருந்து நீங்க அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. வழக்கமாய் நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. அதுதான் உங்க வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கையில அது என்ன பண்ணும், உங்களை பயணிக்க செய்யும். அப்ப இந்த தானியேல், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, இந்த தானியேல் என்ன செஞ்சாரா, அவர் வழக்கமாய் தான் முன் செய்து வந்தது போல அவர் ஜெபிக்கிறவனா இருந்ததுனால பாருங்க, அவன் தோற்று போகவே இல்லைங்க. எத்தனை சூழ்நிலைகளை சந்தித்தாலும் தோற்று போகவே இல்லை. அவன் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்களை பாருங்க ஒரு பழக்கமாக நீங்கள் அதை மாற்றி அதை தொடர்ந்து வழக்கமாக நீங்கள் செய்யும் போது தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்கள் எல்லாம், எங்கெந்த காரியங்கள்லாம் நீங்க ஒன்றும் செய்ய முடியாமல் நீங்க போராடி கொண்டிருக்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் ஜெயத்தை அவர் கொண்டு வருவார். ஜெயமுள்ள வாழ்க்கையா, ஜெயமுள்ள காரியங்களை தேவனை கர்த்தர் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பாருங்க, இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அவன் செய்த ஒன்றை தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ ஒரு மனுஷன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவது ஜெபம் தேவை. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஜெபம் தேவை இல்லையா, குடும்பத்துக்கு குடும்ப ஜெபம் தேவை, எல்லாவற்றுக்கும் ஜெபம் தேவை. ஹல்லேலூயா. ஆகையினால உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க மாற்றி அதை இல்லை என்று சொன்னால், ஒருவேளை இதுவரையில நான் ஜெபிக்கவே இல்லை அப்படின்னாக்கா ஜெபத்தை பழகி கொண்டு அதை அனுதினமும் வழக்கமாக நீங்க செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை நீங்கள் காணும்படி செய்வார். ரெண்டாவது காரியம் பாருங்க, தானியேல் காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வேகமா வாசிக்கலாம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும், இந்த சம்பவத்தை வேகமா நான் சொல்றேன். அந்த நாட்கள்ல பாபிலோன் தேசத்துல யூதர்கள் சிறைகளாக போன பின்பு நடக்கிற சம்பவம் தான் இந்த தானியேல் புஸ்தகம். அப்போ இந்த தானியேல் புஸ்தகத்துல தானியேல் அவருடைய தோழர்கள் 3 பேரை நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா. ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த தானியேல் அவருக்கு ஒரு ஒரு தேவனை கத்த ஒரு கிருபையை கொடுத்திருக்காரு. என்னன்னாக்கா தரிசனங்களை அவர் என்ன பண்ணணும்னா வெளிப்படுத்துகிற ஒரு தாளந்தை தேவனை கத்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த தானியேல் இந்த அவருடைய தோழர்களுக்கு என்ன விஷயத்த சொல்றாருனாக்கா, அங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் அங்க அறிவிக்கப்பட்டது. என்ன அறிவிக்கப்பட்டதுன்னு சொன்னா, நேபுகாத் நேச்சார் அந்த நாட்கள்ல பாபிலோன் தேசத்துக்கு ராஜாவா இருந்தார். அவர் என்ன செஞ்சாரா, அவருடைய சொப்பனத்துக்கு யார் தகுந்த அதை அந்த அண்டான வெளிப்படுத்துதல அவர்கள் வெளிப்படுத்துறார்களோ
அவர்கள் தான் அவர்களுக்கு சன்மானங்களை கொடுக்கும்படி அவர் என்ன பண்ணாரா, அவர் அறிவிப்பு கொடுத்தார். ஆனா அந்த இடத்துல இருந்த யாராலையும் என்ன பண்ண முடியல, அவருடைய சொப்பனத்திற்கு அவருடைய கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். இந்த அர்த்தம் சொல்ல முடியாத எல்லா ஜோசியர் கல்தேயர் எல்லாரையும் என்ன பண்ணணுமா, எல்லாரையும் நீங்க என்ன பண்ணணும், அழிக்கணும் அப்படின்ற ஒரு, அவளெல்லாம் சாகடிக்கணுன்ற ஒரு சட்டத்தை போடுறார். அப்போ இந்த தானியேல் என்ன செஞ்சாரா பாருங்க, ஞானமா என்ன செஞ்சாரா, அந்த பிரதானியை கூப்பிட்டு என்ன விஷயம் நடக்குதுன்னும் போது இப்படிப்பட்டதான ஒரு அறிவிப்பு எல்லா ஞானிகள், அந்த நாட்களில் இருக்கிற எல்லா ஞானிகளும் கொல்லும்படிக்கு ராஜா கட்டளையிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சட்டத்தை அவன் கேட்டு என்ன பண்றான், தன்னோட கூட தன்னுடைய தோழர்களும் மறிக்காதபடிக்கு, எல்லா ஞானிகளும் மறிக்காதபடிக்கு அவர் என்ன சொன்னாராம், அதற்கு தகுந்த அவன் என்ன சொன்னான், கால அவகாசத்தை ராஜா இடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு கடந்து போறான். கவனிக்கணும். பிறகு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவதற்கு அவன் என்ன செய்யறான்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடணும், அவர் தான் எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான் பாருங்க, அவன் தன்னுடைய தோழர்களுக்கு இதை அறிவித்தான். கவனிக்கணும், அவன் தன் தோழர்களுக்கு அறிவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அறிவித்த போது இவங்க எல்லாம் என்ன பண்ணான்னு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது யாருக்கு அதை வெளிப்படுத்தினார் அப்படின்னாக்கா, தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கவனிக்கணும், தானியேல் ஏன் ஜெயமுள்ள வாழ்க்கை வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா, இங்க அவனுடைய வாழ்க்கையில இந்த சம்பவத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அதை செய்ய முடியும். அப்ப அவனுடைய தோழர்கள் தீர்க்கதரிசி அல்ல, ஆனா தானியேல் தான் தீர்க்கதரிசி. தேவன் யாருக்கு வெளிப்படுத்துறாரு, தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய பாருங்க தானியேலுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்படியானால் இந்த தானியேல் பாருங்க, இன்றைக்கு அவனுக்கு விசேஷமான ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காரு. ஆனா அவன் பாருங்க அவனை மேன்மைப்படுத்தாமல் என்ன செய்யறானா, அவனுடைய தோழர்களுக்கு அவன் என்ன பண்றானா பாருங்க, இந்த காரியத்தை அவன் சொன்னான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தானியேல் தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவன் தன்னைத்தானே மேன்மைப்படுத்தாமல் அவனுடைய தோழர்களோடு கூட சிநேகமாய் ஐக்கியமாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோங்க. இதுதான் அவனுடைய வாழ்க்கையில இரண்டாவது சம்பவம். அவன் எப்படி இருந்தானாக்கா, தன் தோழர்களோடு அவன் தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஆனால் பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், தன்னை தனியாக வேறுபடுத்தி காட்டாமல் தன் சிநேகிதரோடு கூட அவன் ஐக்கியமா இருந்தான், சகோதர சிநேகமா இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்களேன், அதுதான் அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பாதையில அவன் கடந்து போனான்னாக்கா, ஜெயமுள்ள பாதையில கடந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைங்க தான், ஆனா யாரோடு கூட என்ன இருக்காது, அங்க ஐக்கியம் இருக்காது. சில விசுவாசிகளோடு கூட விசுவாசி என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. சில நபர்கள் அவங்க சில நபர்களோடு கூட பேசவே மாட்டாங்க. தேவ ஜனங்க தான், ரெண்டு பேரும் சபைக்கு வருவோம், பேச மாட்டாங்க. சில குடும்பத்துல சில பேர் பேசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இங்க ஐக்கியம் இல்லை. எப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை தருவாரு. அப்போ இவனுக்கு இருதயத்துல ஒரு நல்ல ஒரு ஐக்கியமுள்ள ஒரு இருதயம், அங்க சிநேகிக்கிற ஒரு இருதயம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இன்றைக்கு தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில மற்ற விசுவாசிகளோடு கூட சில வேளை நம்ம ஐக்கியமாய் இராமல் இருப்பாங்க. ஆனா யாரோட கூட ஐக்கியமா இருப்பாங்கனாக்கா, உலகத்தாரோடு கூட ஐக்கியமா இருப்பாங்க. இவங்களால லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ண முடியாது, ஜெயமுள்ள வாழ்க்கையே வாழ முடியாது. நீங்க தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாய் இருந்தால் தான் நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். சில தேவ பிள்ளைகள் பாருங்க, நான் மட்டும் ஆவிக்குள்ள ஆவிக்குரியவன் என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்திக்குவான். நான் மாத்திரம் ஆவிக்குரியவனா இருந்தா போதும் அப்படின்னு தன்னை மாத்திரமே என்ன பண்ணுவாங்களாம், அவர்கள் மேன்மைப்படுத்தி கொள்ளுகிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. சில தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கனாக்கா பாருங்களேன், எல்லா நன்மைகளையும் ஆசிரியத்தை நான் மாத்திரம் பெற்றுக்கணும், மற்றவர்களுக்கு வழி கூட சொல்லி தரக்கூடாது, நான் மாத்திரம் பெற்றுக்கணும், சீக்ரெட் கூட சொல்லி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இருப்பாங்க. சிலர் பாருங்க, தங்களை மாத்திரமே மேன்மையாக நினைப்பவர்கள் உண்டு, நான் மாத்திரமே கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தங்களை தாங்களே மேன்மைப்படுத்துறவர்கள் உண்டு. இன்னும் சில நம்ம தேவ ஜனங்களை நம்ம பார்க்கும்போது பாருங்க, அவங்க குடும்பம் மாத்திரம் தப்பிச்சா போதும், மற்றவங்களும் எப்படின்னா போட்டோம் அப்படியெல்லாம் இன்னைக்கு வாழுகிற அநேகர் உண்டு. எனக்கு என்ன, அவங்க எப்படின்னா போட்டோம், நான் தப்பிச்சோமா, என் குடும்பம் கட்டாகுதா அப்படின்னு சொல்லி வாழுகிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. இன்னும் தேவ பிள்ளைகளுடைய அநேகருடைய வாழ்க்கையில பாருங்களேன், அவங்க மற்றவங்களை மதிக்கவும் என்ன பண்ண மாட்டாங்க, மேன்மையாக எண்ணவும் மாட்டாங்க. நான் ஏன் மதிக்கணும் அவங்கள, இப்படி எல்லாம் தேவ ஜனங்க இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, சில பேர் சில விசுவாசிகளை மதிக்காது.
நான் ஏன் மதிக்கணும், எப்படின்னா போட்டோம், எனக்கு ஆண்டவர் மாத்திரம் போதும். இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அறியாமல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மாத்திரம் போதும், எனக்கு யாரும் தேவையில்லை, நான் யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க எங்கேயுமே போக முடியாது, எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அதை தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்களேன், இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் யாரையும் எந்த விசுவாசியும் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஒரு விசுவாசியும் நான் ஐக்கியமா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஜெயமுள்ள பாதையில நம்ம கடந்து போக முடியாது. இந்த தானியேல் பாருங்க, அவன் என்ன செஞ்சானா, அவன் தீர்க்கதரிசியா இருந்தபோது அவன் தன் தோழலுக்காக அவருடைய நன்மைகளுக்காக வாதாடினானா. நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கும் போது பாருங்களேன், இப்போது இந்த தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்ட போது இந்த தானியேல் போயிட்டு ராஜா கிட்ட அறிவிக்கிறார். அறிவிச்ச பின்பு இந்த தானியேலுக்கு ராஜா கொடுக்கிறதான நன்மைகளை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்களேன், தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46 முதல் வாசிக்க போறோம். கவனிங்க, 46 முதல் 48 வரை வாசிப்போம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அல்லேலூயா. இப்படி உங்களை வச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாத்தீங்களா, சாட்சி நம்ம சொல்லுவோம் இல்ல, சாட்சி நம்ம சொல்லுவோம், ஆனா என்ன பண்ண மாட்டோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார் பாருங்க, நீங்களும் ஆண்டவர் தேடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர நம்ம என்ன பண்ண மாட்டோம், மற்றவர்களுக்கு நம்ம உதவி கூட செய்ய மாட்டோம். ஆனா தானியேல் என்ன செய்யறாரு பாருங்களேன், 49ஆம் வசனம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராகையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். போதும், இவனுக்கு ஒரு இருதயம் என்ன இருதயம்னா, அவன் எப்படியாகிலும் என் தோழர்களையும் என்ன பண்ணோம், நான் மாத்திரம் அந்த நன்மை பெற்றுக்கொண்டா போதாது, என் தோழர்களும் என்னை போல ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இந்த தானியேல் தீர்க்கதரிசியா இருந்தாலும் இவருக்கு தான் மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டாலும் ஆனாலும் அவன் தோழர்கள் மீது அவன் பற்றுதலா இருந்தான், அவருடைய நன்மைகளுக்காக நாடி ஓடினான். அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, அதுதான் நல்ல இருதயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு தேவ ஜனங்களா இருக்கிறோம். ஏன் நம்ம வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வரல அப்படின்னா, சுயநலம் நமக்கு இருக்குது. இது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு கொண்டு வராது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு அதை கற்று தருகிறார். இன்றைக்கு நம்ம மற்ற தேவ ஜனங்களோடு கூட என்ன பண்ணுமா, ஐக்கியமா இருக்கணும், அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு இருதயம் இருக்கணும். அவர்களுடைய நற்கிரைகளுக்கு அவள் பாருங்க, அவர்களுக்கு செய்வதற்கு நம்ம என்ன செய்யணுமா, நம்ம வரணும். இந்த தானியேல் அப்படிதான் நல்ல ஒரு இருதயம் உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் கர்த்தர் இந்த தானியேலுடைய காரியத்தெல்லாம் ஜெயமாய் அவர் நடத்தினாராம். பாருங்களேன், வேதத்துல மொர்தெகாய்னு ஒரு மனுஷன் இருந்தானா. அவனுடைய வாழ்க்கையில பாருங்களேன், எத்தனை அவனுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும் மொர்தெகாயுடைய வாழ்க்கையில. ஆனாலும் அவன் தோற்று போகவே இல்லை, அவன் ஜெயித்தார். சத்துருதான் தோற்று போனான். ஆனால் தேவனை கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கும் போது அவன் செய்த ஒரு காரியத்தை நீங்க வாசிக்க போறீங்க பாருங்க. எஸ்தர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கவனிங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதாவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. பாருங்களேன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இந்த மொர்தெகாய் இருக்கிறாரு. ஆனா இவர் போதும், எனக்கு போதும், நான் இருந்துட்டேன், அது போதும், கர்த்தர் என்ன எவ்வளவு மகிமை வச்சிட்டார் பத்தியா அப்படின்னு அவன் சொல்லாம அவன் என்ன செய்தானா பாருங்களேன். அவன் மாத்திரம் நன்மை அடையாமல் அவருடைய குலத்துக்கே நன்மை செய்கிறவனாயும் இருந்தான். முதலாவது நன்மை செய்யணும் அப்படின்னு வந்தான். நம்ம இன்னைக்கு பாருங்க, நன்மை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், தயங்குவோம். நம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்ய தயங்குவோம். சில குடும்பத்துக்கே நன்மை செய்ய தயங்குவாங்க. அடுத்தது பாருங்க, தன் சிநேகிதருக்குள் அவன் என்ன செஞ்சானா, அவர்களுக்கு பிரியமுள்ளவனா இருந்தானா. யோசிச்சு பாருங்க, நீங்க மற்றவர்கள் பிரியமுள்ளவளா இருக்க முடியுமா?
உங்களுக்கு யாருன்னா பிரியப்படுவாங்களா? யாரும் யோசிச்சு பாருங்களேன். உங்களை யாருன்னா நேசிப்பாங்களா? அந்த மாதிரி இருக்கிறோமா நம்ம? ஆனா இந்த மொர்தெகாய் எப்படி, அவனை பார்த்தாவே ஆசையா என்ன பண்ணுவாங்களாம், அங்க இருக்கிற அவனுடைய யூத குலத்தெல்லாம் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அவன் மேல அவ்வளோ பிரியமாய் இருந்தார்களாம். பாருங்களேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்களே ஒரு கேள்வி, நான் மற்றவர்களுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை கேட்கிற ஒரு கேள்வி. நான் மற்றவர்களுக்கு பிரியமா இருக்கேன். ஏன் பிரியமா இல்லை? நீங்க ஏன் பிரியமா இருக்க முடியல தெரியுங்களா? நம்மளால நற்கிரை யாருக்கும் செய்ய முடியாது. அதனால நம்ம யாருக்குமே என்ன இல்லை, பிரியமாய் இருக்க முடியவில்லை. சக விசுவாசிகளோடு கூட, தேவ பிள்ளைகளோடு கூட நம்ம என்ன இல்லை, பிரியமாய் இருக்க முடிகிறது இல்லை இல்லையா? நமக்கு பிடித்தவங்களோடு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரியமா இருக்கும். அவங்களுக்கு நமக்கு தேவையில்லை, இவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நமக்கு யார் இருதயத்தில் யார் இருக்கிறாங்களோ, யார் அவங்களுக்கு சிநேகமாக இருக்கிறாங்களோ, யார் அவங்களுக்கு பிடிக்குமோ அவங்களோட கூட தான் இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த மொர்தெகாய் தன் குலத்தார் யாவருக்கும் அவன் என்ன பண்ணா, பிரியமுள்ளவனாய் இருந்தான். நான் பாருங்களேன், இன்றைக்கு மற்றவர்களோடு கூட நம்ம பிரியமா இருப்பதில்லை. காரணம் என்னக்கா, நம்ம நன்மை செய்கிறது இல்லை, நற்கிரைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லைங்க. அதனால தான் நம்ம மற்றவர்களுக்கு பிரியமா இல்லை இல்லையா? வேதம் சொல்லுகிறது, இயேசுக்கு சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் நற்கிரியைகள் என்ன பண்ணுமா பாருங்க, அவர்கள் காணணும். அல்லேலூயா இல்லையா? நம்முடைய நற்கிரியைகளை காணும் போதுதான் உங்கள் மீது அவங்களுக்கு பிரியம் வரும். நம்ம யாருக்குமே நற்கிரியை செய்தில்லை, குடும்பத்துக்கும் செய்தில்லை, மற்ற யாருக்கும் தேவைப்படுறதுக்கும் செய்யறதில்லை, யாருக்குமே செய்யறதில்லை. ஆகையினால யாருமே நமக்கு என்ன இல்லை, பிரியமா இல்லை. அவ்வளோதான், இதுதான் உண்மை. நம்ம மாத்திரம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நான் ஆண்டவருக்கு மாத்திரம் பிரியமா இருந்தா போதும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பைத்தியக்காரத்தனமா வாழக்கூடாது. யாருக்கும் நம்ம பிரியமா இல்லாம நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம் பிரியமா இருந்தா போதும். பரலோகம் பரிசுத்தம் மாத்திரம் இருந்தா போதும், அது மாத்திரம் என்ன போதும். நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், போகவே முடியாது. நீங்க ஒரு கட்டளையை நீங்க பின்பற்றி கொண்டு இன்னொரு கட்டளையை நீங்கள் பின்பற்றாமல் போனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்று சொல்லுது, நீங்க ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நேசிக்கணும். ரெண்டாவது சொல்லுது, நீங்க போய் அதை இப்போ செய்யுங்க. எங்க ஆண்டவர் போய் நீங்க நேசிப்பீங்க சொல்லுங்களேன், காமிங்களேன். நேசிக்கிறத காமிக்க முடியாது. அதை எப்படி காண்பிக்கனாக்கா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுற பத்தி அதை தான் அவருக்கு செய்யறது. இச்சிறியாரில் நீ யாருக்கு செய்யறியோ, வேதம் சொல்லுது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் இருக்குது. நீங்க வாசிக்கலாம், கவனிங்க. சரி, ஓகே, ரைட். இங்க அதை பிறகு நம்ம பார்க்கலாம், கவனிங்க. அவர் என்ன சொல்றன்னா, 25ஆம் அதிகாரத்துல 45ஆம் வசனத்தை நீ எடுத்து வாசிச்சு பாரு. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். பாருங்க, சிறியவர்களாகி இருக்கிற இங்க நீங்க செய்யாமல் நீங்க இருக்கிறது அவருக்கு செய்யறது போல இல்லையா? நம்ம அவருக்கு நம்ம நேசிக்கலாம், நம்ம பரிசுத்தமா வாழலாம். ஆனால் இங்க நம்ம நற்கிரியை செய்யாமல் இருப்போம்னு சொன்னால் அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. அதே போல பாருங்களேன், இன்றைக்கு அநேகர் பாருங்களேன் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, மற்றவர்களை நான் ஏற்றுக்கொள்கிற இருதயம் எனக்கு இல்லை. இன்றைக்கு மொர்தெகாயும் சரி தானியேலும் சரி, அவள் எல்லாம் தன்னுடைய சிநேகிதர்களாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவளுக்காக அவருடைய நன்மைகளுக்காக நாடி ஓடி தேடி என்ன பண்ணாலாம், நன்மைகளை வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, இன்றைக்கு மற்றவர்களுக்காக மற்ற தேவ பிள்ளைகளுடைய அவர்களை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை, நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்கள நேசிப்பதில்லை என்று சொல்லி நம்ம இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அப்படியாப்பட்டவங்க தேவ ஆலயத்துல வந்தாலும் அவர்களை தேவனை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரைக்கும் வாசிக்கலாம், கவனிங்க. கொலை செய்யாது இருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா
இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அல்லேலூயா. இங்க 23ஆம் வசனத்தை கொஞ்சம் நம்ம கவனிக்க போறோம். கவனிங்க. நீங்க நம்ம யாரையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல, யாருக்கும் பிரியமா இருக்க முடியல, யாருக்கும் உதவி செய்ய முடியல. அநேகருக்கு நம்ம வெறுப்பா நம்ம நினைக்கிற அநேகர் இருக்கலாம், அநேகருக்கு பிடிக்காத நமக்கு சபையில இருக்கலாம். எனக்கும் இருதயம் இல்லை. அப்படிப்பட்ட இதயத்தோடு கூட தேவ சமூகத்துல வந்து நீங்க என்னதான் பாடினாலும் என்னதான் ஆராதிச்சாலும் அதை நிறுத்து அப்படின்றாரு. நீ போய் ஒப்புரவாக வேண்டிய இடத்துல போய் ஒப்புரம் வாங்கிட்டு வந்து நீ ஆராதி. நீ போய் யார்கிட்டலாம் என்ன செலுத்தணுமோ அன்பு செலுத்த வேண்டிய அன்பு செலுத்து, உதவி செய்கின்ற உதவி செய். அவளை ஒப்புரவ வேண்டிய காரியத்தில் ஒப்புரம் வாங்கிட்டு பின்பு நல் மனசாட்சியோடு கூட தேவ சமூகத்தில் வந்து நீ என்ன பண்ணு, உன் காணிக்கைய பலிபீடத்துல செலுத்து. அதுதான் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவ்வளோ காரியத்தை சுத்தி வச்சுக்கிட்டு வந்து தேவனை ஆராதிச்சாலும் தேவனத்து சமூகத்துல தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாலும் அவனுடைய வாழ்க்கை ஜெயம் இல்லாததா இருக்குது. காரணம் என்னக்கா இதுதான். அப்ப தேவனை கர்த்தர் பாருங்களேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அவர் கற்றுத் தருகிறார். இந்த தானியேல் அவன் ஜனங்கள் இடத்துல அவன் இணக்கம் உள்ளவனா இருந்தான், எல்லாரையும் நேசிக்கிறவனா இருந்தான்னு பாருங்களேன். அவனை பகையே இல்லை. இன்னைக்கு நம்ம வைராக்கியமா இருக்கலாம். இந்த வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில அது நம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போகாது, உங்களுடைய ஜெயமுள்ள பாதை கொண்டு போகாது. அதை தான் நீங்க ஜெயிக்கணும். இன்றைக்கு நமக்கு சில குணங்கள் இருக்கும், நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சில வைராக்கியமா நம்ம வாழ்ந்துருப்போம். கர்த்தருக்கே நான் வைராக்கியமா வாழ்றேன், ஆண்டவருக்காக பிரதிஷ்டையா வைராக்கியமா வாழணும். ஆனா மற்ற நம்முடைய வைராக்கிய குணத்தை மற்ற எதுலையும் செலுத்தக்கூடாது. அல்லேலூயா. இல்லையா? இவங்களை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படி வைராக்கியமா இருந்தீங்கன்னா இதுல நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வைராக்கியம் உங்க வாழ்க்கையில அது குணம், இது உங்க வாழ்க்கையில தோற்று போக செய்யும். நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இதை தான் நீங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு எழும்புகிற மாம்சத்தின் குணங்களை நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு ஜெயமுள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை தேவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் தருவார். அப்ப தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய இருதயத்துல யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்லையா, நான் மாத்திரம் என் குடும்பம் மாத்திரம் ஆண்டவர் தானே போதும் அப்படின்னு நம்ம வாழ்வோம் என்று சொன்னால், மற்றவருக்கு உதவி செய்ய முடியாத நிலை நமக்கு இருக்குமானால், மற்றவர்களை நான் மேன்மையாக எண்ணாத ஒரு நிலை இருக்குமானால், இன்றைக்கு மற்ற விசுவாசிகளை மதியாமலும் மற்ற தேவ ஜனங்களை ஒரு பொருட்டா எண்ணாம அவனை வெறுப்பா நம்ம அவன் நினைப்புகிற ஒரு ஆட்களா இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள்லாம் ஜெயமாய் வரவே வராதுங்க. இன்றைக்கு தானியேலை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு தேவனை கர்த்தர் சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். ஆனாலும் அவன் சகோதரர்களுக்கு அப்படிப்பட்ட அந்தஸ்து இல்லாமல் போனாலும் அவளை பட்சமாய் நேசித்தான், அவளுக்கு உதவி செய்யணும், அவளுடைய நன்மைக்காக ஓடினான். அன்றைக்கு மொர்தெகாய் கூட அவன் எல்லா ஜனங்களுக்கும் இப்படி நன்மைக்காக ஓடி அவன் என்ன பண்ணான், தன் குலத்துக்கே நன்மை உண்டாகும்படி அவன் போராட்டினான். ஆகையினால எல்லாருக்கும் பிரியமாயிடுச்சு. இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஜப வாழ்க்கை நமக்கு அதை ஜெபித்தாலும் என்ன பண்ண முடியல, இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுள்ளதா இருக்கிறதுனால நமக்கு என்ன இல்லைனாக்கா ஜெயமுள்ள வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கையை தேடி ஓடுறோம். என் வாழ்க்கையில ஜெயித்தா போதும், இந்த காலத்தில் நான் ஜெபம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஜெயிக்காமல் நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்படுறோம், தோற்று போறோம் அநேக காரியங்கள்ல. காரணம் என்னக்கா, நம்ம இந்த தானியேல் போல, இந்த தானியேல் செய்தார் இல்லையா, வழக்கமா எப்போதும் போல ஜெபிக்கிற ஒரு ஜெப வாஞ்சி அவனுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது, அவன் தன் சகோதரத்துல பட்சமாய் அவன் என்ன பண்ணானா, அவன் ஐக்கியமாய் அவன் சிநேகமாய் இருந்தானா. பாருங்க, இன்னைக்கு தேவ ஜனங்களா இருக்கிறோம். இன்னைக்கு தேவ ஜனங்கள் சபைக்குள்ளவே உங்களுக்கு சில பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இல்லைனாக்கா நீங்க எப்படி பரலோகத்துக்கு வருவீங்க? பரலோகத்தை எப்படி வருவீங்க? பரலோகத்துல என்னால அவங்க பேச முடியாது அப்படின்ற ஒரு இருதயமே மேல இருக்காது. அப்ப அந்த இருதயம் எங்க கழிச்சு தள்ளுவாரு? அவ்வளவுதான், நீ கீழே. உனக்கு இங்க உனக்கு முடியலன்னா அங்க என்ன பண்ணக்கூடாது, நீ வந்துட முடியாது. அங்க வந்துட்டா என்னதை கண்டுபிடிச்சிடுவாரு, உனக்கு இந்த வஸ்திரம் இல்லாம எப்படி வந்த,
தெரியுங்களா? அவங்க மாத்திரம் தனிமையாக தெரிவாங்க. நீ போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நம்மளை கொண்டு வந்துடுவார். ஆகையினால பாருங்களேன், தேவ ஜனங்களாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். இந்த தானியேல் அவருடைய காரியத்தெல்லாம் ஜெயமாக இருப்பது காரணம் எல்லா ஜனங்களோடு கூட பாருங்க, அவருக்கு இருந்த அவருடைய சகோதரர் கூட அவன் இணக்கமாக இருந்தார். அவர் பாருங்க, அவள் எல்லாருக்கும் நன்மை உண்டாகும்படி அவர் நல்ல இருதயம் உள்ளவராக இருந்தார். இந்த மொர்தெகாயை நீங்கள் வாசித்தீங்க. தன் குலத்தாருக்கு அப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாராம், நன்மை செய்தான், நற்கிரியை செய்தான், அவருடைய நன்மைகளுக்காக அவன் ஓடினான். ஆகையினால பாருங்க, கர்த்தர் அவனுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. அவன் தோற்றே போகல. எத்தனை ராஜா கூடவே இருந்தவனே ஆமானே அவனுக்கு விரோதமாக எழும்பினான், சத்துரு எழும்பினான். ஆனால் அவன் தோற்று போல, சத்துரு தான் தோற்று போனான். காரணம், அவன் காரியம் ஜெயமா இருந்ததாக வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த தானியேலை போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பாருங்க, தேவனை கர்த்தரை நம்ம சரியாய் வழக்கமாய் தேடுகிறவர்களா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கை என்ன செய்யணுமா, அநேகருக்கு பிரியம் உண்டாக மற்றவர்களோடு கூட நம்ம என்ன செய்யணுமா, உலகத்தாரோடு கூட இல்லை, இது தேவ ஜனங்களோடு கூட நம்ம என்ன செய்யணுமா, ஐக்கியமா இருக்கணும். அப்படின்னாக்கா பிரிவினை வேதங்கள், அதாவது மார்க்க வேதங்கள், பாகுபாடுகள் இல்லையா, வைராக்கியங்கள் இல்லாம நம்ம என்ன செய்யணுமா, ஒரே இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஒரு மனம். தெரியுமா ஏன் ஒரு மனம் வேணும் அப்படின்னாக்கா, இன்னைக்கு எல்லாம் சபையாரெல்லாம் இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க, ஆனா என்ன இருக்காதுன்னா ஒரு மனம் இருக்காது. வேறு சிந்தியா இருக்கும். பக்கத்திலே ஒருத்தன் உட்காந்துக்கிறான் பார், அப்படிலாம் நம்ம நினைச்சுனுப்போம். இது வந்து என் பக்கத்தில் உட்காந்து பேர், இப்படியெல்லாம் நினச்சி நிற்போம். இப்படி பச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆராதிப்போம். எப்படி ஆராதனை அது நல்லா இருக்கும் இல்லையா? சில பேர் பாருங்க, இவன் உட்காரவே கூடாது, நம்ம என்ன பண்ண இடத்த நல்லா பிடி, அவன் வரவே கூடாது, ஓட்டம் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுவோம். இதுவா இப்படியா பட்டவங்க பூமியை தான் பிடிச்சுன்னு போவாங்க, இடம் பிடிச்சின்னு பூமியை பிடிச்சின்னு லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுருவோம். தேவ ஜனங்களுக்கு இணக்கம் உள்ளவர்களா இருக்கணுங்க. நம்ம எப்படியோ அப்படிதான், நம்மை போல பிறர் நம்ம என்ன பண்ணோம், அதான் கற்பனையில ஒன்று. தானியேல் மாத்திரம் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டான். அவன் என்ன பண்ணான், நான் மாத்திரம் கூடாது, என்னை போல அவனே நான் நேசிக்கிறேன், அவளுக்கும் நன்மைகளை வாங்கி தரணும்னு சொல்லி ஓடி போயிட்டு என்ன பண்ணான், ராஜா கிட்ட எப்படியாவது வேண்டி கொண்டு என்ன பண்ணான், அவங்களுக்கும் காரியங்களை விசாரிக்கிற ஒரு சனத்தை அவன் வாங்கி கொடுத்தானா. இந்த மொர்தெகாயும் பாருங்க, அவன் ராஜா இடத்துல போய் போராடி தன் குலத்தில் இருக்கிற ஜனங்க, எல்லா ஜனங்க அவளை ஒரே மாதிரி நினைச்சானா. நான் மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் நன்மை வாங்கி தரணும். ஒரு நல்ல இருதயம் இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும், இந்த இருதயத்துல பாகுபாடு இல்லை, இந்த இருதயத்துல வைராக்கியம் இல்லை, இந்த இருதயத்துல மேன்மை, தன்னைக்கு அனிமை தற்பெருமை இல்லை, இப்படி எல்லாமே இல்லாம ஒரு நல்ல இருதயமா இருந்ததுனால தான் இவர்கள் வாழ்க்கை ஜெயமா இருந்தது. அத்த நல்லவர். மூன்றாவது காரியத்தை நம்ம வருகின்ற வாரத்துல நம்ம கவனிப்போம். தொடர்ந்து நம்ம தேவ சமூகத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஜெயமுள்ள வாழ்க்கையை அவர் வாழ விரும்புகிறாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய குணங்கள் தான் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நம்மை போகாதபடிக்கு நம்ம தடுத்து நிறுத்துது. இதை தான் ஜெயிக்கணும் நம்ம. அல்லேலூயா.